அதிசயமானவர், அற்புதமானவர், ஆச்சரியமானவர் என்று பல வகையிலே துதிக்க பாத்திரா இருக்கிற கர்த்தர் நமக்கு செய்ய போகிற காரியம் என்ன? அது இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. சங்கீதம் 118:23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து ஆச்சரியமான அற்புதமான செயல்கள் உங்க எல்லார வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நீங்க செய்கிற வியாபாரத்துல, கர்த்தருக்கென்று நீங்க செய்யக்கூடிய நல்ல ஊழியங்களையும் கூட வெளிப்பட போகுது. ஏன்னா ஆச்சரியமாயிற்று. இவர்களாம் மனம் திரும்புவார்களா? இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களா? இவர்களாம் நல்வழி நடப்பார்களா என்று நீங்கள் இதை கேள்வி கேட்டதான, அல்லது இவர்களுக்கெல்லாம் மீட்பே இல்லை என்று எண்ணின மனுஷர்கள் எல்லாம் இயேசுவே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டு நல்வழி நடக்க போறாங்க. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எத்தனையோ பலவித சட்டங்களை போட்டும், எத்தனையோ கடுமையான தண்டனை கொடுத்தும் திருந்தாத, அல்லது மனம் திரும்பி வாழ விரும்பாத கடினமான இருதயம் கொண்ட மனுஷர்களையும் ரட்சிக்க கர்த்தராகிய இயேசுவால் முடியும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இதோ இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஜெபிக்கிற திருப்பில் நிற்கிற நானும் கூட இருளுக்கு அடிமைப்பட்டு கிடந்து, தெய்வம் அல்லாதவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த என்ன இன்றைக்கு உலகம் முழுக்க இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்கிற அனுகிரகத்தை தந்திருக்கிறார். காரணம் என்ன? அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. ஆகவே நிச்சயமா உங்களையும் அப்படிப்பட்ட அற்புதத்தால் நிரப்புவார். அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். நம்பிக்கை உள்ளவங்க என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமே. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமாயிற்று. ஆமாப்பா, இன்றும் கூட பல தேவையோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த தேவைகளாக நீ சந்திப்பீராக. எல்லா பயத்தையும் பலவீனத்தின் நோயை எடுத்து போடுவீராக. உம்முடைய மனதுருக்கத்தின் வல்லமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பணம் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். God bless you.